வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காய் மக்களால் நன்றி படைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த புத்தாண்டிலே எங்களை பிரவேசிக்க செய்ததே மக்கள் நன்றி ராஜா. நன்றியிலிருந்து தோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரானபடினா உடைய சமூகத்தண்டிலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாய் மை நோக்கி பார்க்கும்படியான அந்த வாய்ப்பை நீர் கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த புத்தாண்டு திருச்சபைக்கு வந்திருக்கிற மக்கள் மாத்திரமல்ல ராஜா, ஒலிவரிக்கு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகளிலும் அப்பா அவர்களை நீர் அபிரதமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபிக்கிறோம். உமது அன்பு, உடைய தயவு, உடைய இரக்கம் அப்பா எங்களுக்கு அதிகமாய் வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு ஓடி போனவர்கள் மாதிரி இல்லாதபடி உம்மை கிட்டி சேர்கிற அனுபவத்தை நாங்கள் பெற அப்பா வல்லமையான வார்த்தைகளிலே பலப்பட ஸ்திரப்பட எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுடைய குடும்பங்களிலே இந்த வல்லமையில கரம் இருக்கும்படியா ஆண்டவரே, இந்த திருச்சபை நடத்துகிற ஆயர், அவருடைய குடும்பங்கள், அவர் சார்ந்திருக்கிற உறவுகள், திருச்சபை மக்களாகிய எங்களையும் அபரிதமாய் ஆஸ்வதிக்கும்படியா நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நாளிலே கர்த்தாவே அப்பா, நாங்கள் பிரவேசிக்க நீ உதவி செய்த தயவுக்காக நன்றி படைக்கிறோம். எங்களை தரமட்டமாய் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லும் போது எப்படி மனமகிழ்ச்சியோடு கூட வந்தார்களோ அதே விதமாய் வருகிற வருடத்திலும் அப்படியாக அவர்கள் இருக்க ஒருவரும் ஒரு குறைவிராதபடிக்கு அப்பம், தண்ணீர், மா, எண்ணெய் கலசத்தில் குறையாதபடி எல்லோருக்கும் நிறைவானதை கட்டளையிட்டு மன சந்தோஷத்தோடு கூட தொழுது கொள்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படியாக கெஞ்சுவாங்க. நமக்கு கூடான கொடி நன்றி ராஜா. நன்றியிலிருந்து தோடு சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், புகழ்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் புத்தாண்டுக்கு அப்படியே அமர்வோம். பிரைஸ் காட். இந்த புத்தாண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 103 எடுத்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, புஷ்பைலமா, ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரதான கிருபை, மன சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். கடந்த வார்த்தை என்ன பார்க்கும்போது அது முடிஞ்சதுதான். ஹல்லேலூயா. இப்போ புதிய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்தோம். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இனி வரும் காலம் சந்தோஷம் சமாதானமாக இருக்கும். கரங்களை தேவனை மகிழ்த்தோமா? இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் கேட்க போறோம். பிரைஸ் லார்ட்.
Praise God. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உம்மை தேடுகிறோம், துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடுகிறோம், துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடுகிறோம். எங்கள் தேவா, எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். Amen. வீணையின் நரம்பில் விளையாடும் ஸ்வரங்கள் விரல்களின் அசலில் பிறக்கின்றது. பதனிச கரிச நிரிச நித சனிதவ நித நித சனிதவ நிதபவ கரிச நிரிச நித சனிதவ நித நித சனிதவ நிதபவ கவவர நிச கரிச. வீணையின் நரம்பில் விளையாடும் ஸ்வரங்கள் விரல்களின் அசையில் பிறக்கின்றது. தேனினி மயிலும் செவிட்டாத இன்பம், தேனினி மயிலும் செவிட்டாத இன்பம் அன்பில் கிடைக்கின்றது. இசைத்திடும் ஞானமும் நீ தந்தது, இனித்திடும் ஞானமும் நீ தந்தது. இறைவா நிறைவா இவை நீ தந்தது. எங்கள் தேவா, எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். காலையில் தோன்றும் கதிரவன் ஒளியில் மனம் தரும் மலர்கள் மலர்கின்றது. அவன் காலையில் தோன்றும் கதிரவன் ஒளியில் மனம் தரும் மலர்கள் மலர்கின்றது. கர்த்தரை நோக்கி பார்த்திடும் முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்திடும் முகங்கள் பிரகாசமாக ஜொலிக்கின்றது. மனமகிழ்வு என்றும் நீ தந்தது, மாறாத கிருபையோ நீ தந்தது. இறைவா நிறைவாய் இவை நீ தந்தது. எங்கள் தேவா,
எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம். ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். ஆமென். எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம். ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உமை தேடுகிறோம், துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடுகிறோம், துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடுகிறோம். எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஈசுராஜாதிராஜனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படட்டும். அருமையான இந்த வேளையிலும் கர்த்தரை நாம் துதித்து பாடினோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாள் செய்திக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 14 வரை. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இதுவரைக்கும். ஹல்லேலூயா. வருஷம் பிறந்து 5 நிமிஷம் ஆகுது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவாதி தேவன் நம்மை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களிலும் நம்மை பாதுகாக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? செய்தியுடைய தலைப்பு இம்மட்டும் உதவி செய்கிறவரா. ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எபனேசர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எபனேசர்னா நீங்க நினைச்சிருப்பீங்க எல்லாம் ஆண்டவருடைய பெயர். அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அது பேர் வச்சு கூட பாடலாம் கூட பாடிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனா எபனேசர் என்பது அதல்ல. ஹல்லேலூயா. அது எபனேசர் போட்டிருக்கும். பாருங்க, எபனேசர் பாருங்க. ஹல்லேலூயா. எபனேசர் போட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கு அது என்ன, யாரை அது குறிக்கிறது? ஒரு கல்லை குறிக்கிறதா, இல்ல அந்த ஸ்தலத்தை, கல் வைக்கப்பட்ட அந்த ஸ்தலத்தை குறிக்கிறதா? ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தார் என்ற வார்த்தை குறிக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தையில ஹல்லேலூயா எதை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நீங்கள் பார்க்கிற போது சாமுவேல் இந்த வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க மறுபடியும். அது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? எபனேசர் அப்படின்னு சொன்னா நீயும் நான் தான் அந்த எபனேசர். ஹல்லேலூயா. அவர் அந்த கல்லை அடையாளமாக வைத்து ஹல்லேலூயா இம்மட்டும் உதவி செய்தார் கர்த்தர் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து பெலிஸ்தருக்கு விரோதமாக அவருடைய கரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அடுத்த வசனம்.
பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. கரங்களை தேவனை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர், சாமுவேலுக்கு உதவி செய்த கர்த்தர், அல்லேலூயா, உனக்கு எனக்கு உதவி செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. என்று சொன்னால் அவர் உதவி செய்வதற்காகவே, இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காகவே, இந்த ஜனங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நல்ல பதில் சொல்லவே, அல்லேலூயா, இந்த உலகத்தில் மனுவாக அவர் அவதரித்தார். அல்லேலூயா. மனுரூபமாக அவதரித்து மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான காரணங்கள் அல்லேலூயா நாம் பார்க்கிறோம். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 இந்த வார்த்தை நமக்கு அப்படியே மனதில் பதியும். என்னதுங்க? இதுவரைக்கும் காத்த தேவன் இனி வரும் நாட்களும் அவர் எங்களோடு இருக்கிறார். அது மனசுல மட்டும் வச்சுக்கணும், வேற ஒண்ணும் தேவையில்லை. அல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணோம்? அவரை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டே நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா, அல்லேலூயா, அவரையே ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். பைபிள் வாசிக்கணும் தினந்தோறும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்காம இருக்கவே கூடாது. இதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோமோ, இந்த 2025 காலையில் எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிற அந்த முறைமையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வீணான நேரத்தை மொபைலில் செலுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. மொபைலில் அநேக கவனம் செலுத்துறோம். இந்த மொபைலால நம்ம வீட்டுல எந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. அல்லேலூயா. இந்த மொபைலால பிரச்சனை. கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு செய்த 5 விதமான காரியங்கள், எபினேசர் என்பதற்கு எனக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கிற போது, சத்ரு என்னில் வர முடியாது. அல்லேலூயா. சத்ரு உன்னில் வர முடியாது. எபினேசராகிய என்னை, என் மீது சத்ரு வர முடியாது, என் எல்லைக்கு வர முடியாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வார்த்தை. மூன்றாவது, இழந்தவைகள் எல்லாம் திரும்ப மீண்டும் கிடைத்தது. அல்லேலூயா. எப்படி எழுந்தது? எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்கள், இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் பெலிஸ்தரின் கரங்களிலே அவர்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே, பெலிஸ்தருக்கு விரோதமாக கரம் இருந்ததினாலே, அந்த எக்ரோனையும் காத் பட்டணங்களையும் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை. நான்காவது, பெலிஸ்தரின் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. விடுதலை. நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கரங்களை தேவனை மேம்படுத்துவோமா? இறுதியாக சமாதானம் உண்டாகும். எமோரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த செய்தி நிறைய பேர் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இந்த எபனேசரை குறித்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எதை குறிச்சும் நான் கவலைப்பட தேவையில்லை. நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. இந்த 2025 எனக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்காத காரியம்னா சீக்கிரமாய் நடப்பதற்குதான வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அவரவர் மனதில் என்ன இருக்குது என்பது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன எதற்காக எனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. உங்க முகத்தை என்னால பார்க்க முடியும், உங்கள் இருதயத்தை என்னால பார்க்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்ததுன்னா இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். ஹல்லேலூயா. எடுக்கமா? சத்துரு உனக்கு முன்பாக வருவாங்க. மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் ஒழிப்புவார்கள். அப்போ இனி சத்துருக்கு நமக்கு எந்த ஒரு அல்லேலூயா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கர்த்தருடைய கரம் நம்ம எதிர்க்கிற சத்துருக்களுக்கு, அல்லேலூயா, நமக்கு எதிராக புறப்படுகிறதான ஆயுதங்களுக்கு, அல்லேலூயா, அவர் காரணராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? சாமுவேல் பெலிஸ்தருக்கு எதிராக அவர் புறப்பட்டதான அந்த ஆயுதங்கள் எல்லாம் சாமுவேலுக்கு சாதகமாக இருந்தது ஒழிய, அல்லேலூயா, பெலிஸ்தருக்கு விரோதமாகத்தான் இருந்தது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? ஆக இந்த வார்த்தை, முதல் வார்த்தை, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவரை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் அவர் முற்பட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் அவருக்கு விரோதமாய் புறப்பட்டதான பெலிஸ்தருடைய கரம், அல்லேலூயா, பெரிய இடி முழக்கங்களை அவர் உருவாக்கி அவர்களை வீழ்த்த செய்கிறார் ஒழிய, அல்லேலூயா, அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் ஜெயம் பெறவே முடியவில்லை. கர்த்தருடைய கரம் சாமுவேலு கூட இருந்தது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துமா? சாமுவேலுக்கு உதவி செய்த கர்த்தர் வந்திருக்கிற உனக்கும் எனக்கும் நிச்சயமாய் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா?
அவருடைய கற்பனைகள் வழி நடக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்தார், கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். ஆகையினாலே சாமுவேலுக்கு ஆண்டவருடைய கரம் இருந்தது, சாமுவேலுக்கு கர்த்தருடைய தயவு இருந்தது. ஆகையினாலே ஒரு சிறு செழிப்போடு கூட இருந்தார். கர்த்தர் உதவி செய்தார். சாமுவேலுக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கும் எனக்கும் உதவி செய்ய, அல்லேலூயா, எபேனேசராகிய உனக்கும் எனக்கும் ஆண்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேற்கொள்ளுமா? அவருடைய கற்பனைப்படி நாம் நடக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறபடி நாம் நடக்கிறோமா, வாழ்கிறோமா? யோசித்து பார்த்தால் கேள்விப்படிதான். அல்லேலூயா. உலகத்தின் பிரகாரமாக என்னென்ன காரியங்களை தேடி ஓடுறோம், எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமே சஞ்சலப்படுகிறோம். நேரம் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் யோசனை பண்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் சரியாக சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்கிற போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், அல்லேலூயா, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும், ரெண்டு சூரியன் அஸ்தமிக்கிறோம், அதாவது முடிய போகிற அந்த திசை தொடங்கி அவருடைய நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர், அல்லேலூயா, வெள்ளம் போல் சத்துரு வருவான். எப்படி வருவான்? சாதா வர மாட்டான், திடீர்னு வருவான். நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட கழிச்சுட்டு போயிடுவான். சமாதானம் மிகுந்த குடும்பத்திலே கூட சண்டை உருவாக்கிட்டு போயிடுவான். திடீர்னு வருவான். எந்த நிமிடமோ எந்த நொடியோ சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நம்மில் புக நினைப்பான். கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை மேற்கொண்டு அவர்கள் என்ன செய்தால் அவர்கள் கர்த்தரிடம் போக மாட்டார்கள் என்று சொல்லி பிளான் பண்ணி உன்னை சோதிப்பான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணா? அவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காதபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேல் எனக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது. அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. கிளியரா சொல்றாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் பயப்படுவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? அவருடைய வார்த்தை அசுட்டை பண்ணுவார்கள். அவருடைய வார்த்தை ஏதோ கேட்கிற மாதிரி கேட்பாங்க. அல்லேலூயா. உள்ளான ஆழத்திலிருந்து அவர்கள் கேட்கிற போதுதான் அது அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் அவர் அப்படியாக இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவருக்கு விரோதமாக தோன்றுகின்ற எப்பேற்பட்ட காரியமானாலும் அதை கொடியேற்றி முறியடிக்கிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இம்மட்டும் உதவின கர்த்தர் இனிமேலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கரெக்ட் தெரியுதா? நினைச்சோமா? கர்த்தர் நீங்க என்ன பண்ணுவாங்க? பாதி பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி கேட்பாங்க, ஆனா ஒன்னத்தையும் உள்ளத்துல வச்சுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்து கொடுத்தார் என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருப்பார்கள். ஒரு சாதனை மட்டும் நோட் பண்ணி இந்த செய்தியை கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. கண்ணில் தெரியுதா? மேம்படுத்துவோமா? அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதபடி அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணில் தெரியுதா? மேம்படுத்துவோமா? என்னடா அது, ஏன் கரங்களை தட்ட சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. ஏன் கரங்களை தட்ட சொல்றேன்? அப்படி இல்லை. அல்லேலூயா. அது ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படி அல்ல, நாம் கரங்களை தட்டும் போது ஒரு புது உற்சாகம் நம்மில் பிறக்கும். அதனால தான் சொல்றது அந்த வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமையாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன ஒப்புவிக்கணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறார்? தாய் தகப்பனை கனம் பண்ணணும். அது கற்பனைகளை சொல்றார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். இப்படி அவருடைய கற்பனைகளை எல்லாம் சொல்றார். நாம் அதை கை கொண்டு நடக்கிறோமா, இல்ல ஒரு வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். அல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யலாம். என்ன பண்ணுமா? அவருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எபினேசராகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்தவர். இனிமேலும் உதவி செய்ய நாம் அவர் கற்பனைகளை கை கொண்டுள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நம்ம பாசுக்கு தெரியாம, நம்ம தாய் தகப்பனுக்கு தெரியாம எதுவும் நான் பண்ணலாம். கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. நீ பாதாளத்துக்குள் போனால் அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக, உயர ராஜ்யத்துக்கு போனால் அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். யாருக்காவது நீ 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணினா அந்த உதவியானது உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியை தொடரும். யாருக்காவது நீங்க தீமை செய்யணும் அப்படி இல்லையா, செய்ய தேவையில்லை, செய்யணும்னு நினைச்சாவே போடும். அல்லேலூயா. அந்த தீமையானது உன் கால்களை சுற்றி கொள்ளும். அல்லேலூயா. அவருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லேலூயா. நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி பிரஸ்தாந்த மகிமையாகட்டும். இந்த பாடலை இப்போது நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் கணக்கு கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவரவர் செய்கின்ற நன்மை தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2 நாளில் 4 நாளையத்தில் 8 2 10 அந்த கணக்கு அல்ல, இது நியாய தீர்ப்பு கணக்கு, கூட்டல் கழித்தல் அல்ல, இது நியாய தீர்ப்பு கணக்கு. கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். காலையிலிருந்து சொல்ல பைபிள் வாசிக்கணும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆமென். கனுதின வேதத்தை படிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதின வேதத்தை படிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தின் வார்த்தைகளை நீ அசட்டை செய்தாலும் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தன் தாய் தகப்பனை கணவன் பாக்கியவான், அவருடைய ஆயுசு நாட்களை நான் பெருகச் செய்வேன். அல்லேலூயா. தாய் மனதை புண்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், தாய் தந்தை இருவரை தவிக்க விட்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். பெற்ற தாய் மனதை புண்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், தாய் தந்தை இருவரை தவிக்க விட்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அண்ணன் தம்பிகளை நீ அடியோடு வெறுத்தாலும், உறவினை பிரித்து கொண்டு நீ தனி வழி போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ரூத் 2:22 எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. சும்மா ஒரே ஒரு வசனம். ரூத் 2:22. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே போதுமா. அல்லேலூயா. நகோமி மாமியாராகிய நகோமி, அல்லேலூயா, தன் மருமகனாகிய ரூத்தை பார்த்து எப்படி கூப்பிடுறாங்களா? என் மகளே. அல்லேலூயா. இந்த காலத்துல எந்த மாமியாராவது தன் மருமகளை பார்த்து மகளேன்னு கூப்பிடுறாங்களா? சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி மாமியார அம்மான்னு கூப்பிடுறவங்க சொல்ல முடியுமா? இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. அந்த காலத்துல கூட மாட்டாங்க. மாமியாரை பார்த்தவங்க ஏதோ விரோதி மாதிரி, கீரியம் பாம்பு மாதிரி இருப்பாங்க. மாமியாரை பத்தி மருமகிட்ட கேட்டா, இந்த கேவி எப்போ சாவன்னு தெரியல, அவதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருமகளை பத்தி மாமியார்கிட்ட கேட்டா, இந்த சனியம் போதுன்னு தெரியல, என் பிள்ளைக்காரன் என்கிட்ட சரியா பேச மாட்டான், என் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டான். நாம் வாழ போற காலம் குறுகிய காலம். அல்லேலூயா. நாம் வாழ போற காலம் குறுகிய காலம். மாமியார் என்னதான் கோபக்காரியா இருக்கட்டும்,
நீ அம்மான்னு சொல்லிப்பார். அவங்க எப்பேற்பட்ட கோபக்காரங்க இருந்தாலும் நீ அம்மான்னு சொல்லிட்டேன்னு சொன்னா அவங்க நிச்சயமா மனம் இறங்குவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மருமகளை பார்த்து மாமியார் எப்படி கூப்பிடணுமா? வாழ போற இடத்துல, அதாவது உன் பொண்ணு எப்படி நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி வர பொண்ணு உன் பிள்ளைய நம்பி வருது. அது யார் விட்டு பெத்த புள்ளியோ உன் பொண்ணு உன் பிள்ளைய நம்பி வருது. அப்ப அந்த வர மருமகளை தன் மகளை விட நீ அதிகமாக நேசிக்க போது வாழ போற இடத்துல உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஸ்குரு பண்ணினா வாழ போற இடத்துல உன் பொண்ணு இன்னும் கவனிப்பீங்க, ஸ்குரு வாங்கும். அல்லேலூயா. அந்த காலத்துல சொல்லுவோம் அரசு அன்பு கொள்மா தெய்வம். இப்ப அப்படி கிடையாது, உடனே இன்னைக்கு காலையில் எங்க நடந்தா மாநில அங்க நடக்கும். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ மாமியார் அடிப்பாமா தன் தாய்க்கு அதிகமாக அவன் மாமி மாமனரை அவமதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மருமகள் தான் என்று கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மாமி மாமனரை அவமதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மருமகள் தான் என்று கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கணவன் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாலும் மனைவியை அடிமையை போல் நீ நடத்தி சென்றாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை நல்லமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை சந்தோஷமா தான் இருக்கேன். அவர் கொடுத்திருந்த சம்பாதிமே எனக்கு போதுதான் என்று சொல்லி நான் நினைக்கும் போது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்தவர் பொருளை அபகரித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மற்ற பணங்களுக்காய் அநியாயம் செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அடுத்தவர் பொருளை அபகரித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அற்ப பணத்துக்காய் அநியாயம் செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அன்னை கிறிஸ்து போல் நடந்தாலும் தாழ்மையை மறந்துவிட்டு நீ பெருமையில் பிரிந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் காண்கின்ற காட்சிகள் எல்லாம் மாயை, மாயை அழிந்து போகக்கூடியது. வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. இந்த உலகத்தில் நாம யாரை லவ் பண்ணுமா? யாரை லவ் பண்ணுமா? கூட பூச்ச போறீங்க. அல்லேலூயா. I love you Jesus சொல்லுமா சத்தமா? யாரும் சொல்ல மாட்டீங்க. I love you Jesus. எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுமா? I love you Jesus. ஆமென். இல்ல நான் எங்க மாமா தான் லவ் பண்றேன். அவர் பாதியில கேட்டு விட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா சதா காலம் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? உலகத்தின் ஆசையில் அழைத்து திரிந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆவியாத்துமாவை கெடுத்துக் கொண்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தின் ஆசையில் அழைத்து திரிந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆவியாத்துமாவை கெடுத்துக் கொண்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும்.
ஆண்டவர் வருகையிலே நாம் அவருடன் சென்றிடவே ஆயத்தமாகிடணும் நித்திய மகிமையில் சேர்ந்திடவே முடிவு எடுக்க வேண்டும் நல்ல ஒரு முடிவு எடுக்க கேட்போமா முடிவு எடுக்க வேண்டும் நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நானா இருந்தாலும் அம்மா நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஐயா நீயா இருந்தாலும் பரலோகம் நமக்கு வேண்டும் என்றாலே முடிவு எடுக்க வேண்டும் நல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் நல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் அல்லேலூயா அங்க அமைதியாட்டீங்க கரல தட்டி தேவை மேற்கொள்ளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளில் நான் நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் அதை எப்படி பெற்றுக் கொள்வேன்? எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அந்த ஜனங்கள் நடக்கிற போது செப்பனியா அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த வார்த்தை கர்த்தர் அக்கினியை அகற்றி உன் சத்துருவை விளக்கினார். அல்லேலூயா. நமக்கு நேரிடுகிறதான ஒவ்வொரு ஆக்கினைகள் அவை எல்லாவற்றையும் அகற்றி உன் சத்துருவை விளக்கினார். சத்துருவின் இடத்தில் வருவதற்கு இங்கு இடம் விடாதபடி அதை விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். என்ன சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தரின் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போது நாம் அவர் துதிக்க ஆரம்பிச்சோமோ அப்போதே அவருடைய நம்ம ஒவ்வொரு நடுவிலே தேவன் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நன்மையான காரியங்கள் மாத்திரமே நம்மை தொடர்ந்து வரும். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 23:24 வாசிக்கும் போது நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற போது நல்ல மழையை நம் தேசத்துக்கு கொடுத்தவராகவும் நல்ல விளைநிலங்களையும் விளைய செய்கிறவராகவும் கனி கொடுக்கிற மரங்களாகவும் நம்மை அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்கிறாராம்? கனிதரும் திராட்சை செடிகளை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாமும் நல்ல கனி கொடுக்கிறவர்கள். கனி கொடுக்கிறவர்கள் என்று சொன்னால் ஆத்மாவை
நாம் அறுவடை செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் அது வார்த்தைப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் கர்த்தருடைய கட்டளை. நீ பெருமுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசைத்திர திராட்சை பழங்களை புசிக்கலாம், ஆனால் ஒன்றத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. நீ அந்த கற்பனைப்படி நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா உன் திராட்சை தோட்டத்தில் புசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. பெலிஸ்தனாகிய கோலியாத், அல்லேலூயா, இஸ்ரவேலை வந்து நின்று கொண்டு எனக்கு எதிராக எவன் வருவான் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். எதேர்ச்சியாக அந்த இடத்தில் பிரவேசித்த தாவீது, அல்லேலூயா, கோலியாத்தை பார்க்கிறான். அவன் பேசுகிற அந்த வார்த்தையானது தாவீதை பயங்கரமா கோபப்படுத்தும். அல்லேலூயா. கோலியாத் எப்படி இருக்கிறான்? எல்லாவற்றையும் எல்லாம் பாதுகாப்பான உடைகளை அணிந்து கொண்டு நல்ல உயரமாக அந்த இடத்தில் வந்து நின்று கொண்டு அவன் குரல் கொடுத்து கூப்பிடுகிறான். எவனாவது இஸ்ரவேல் யாரு இது வாங்க என்கிட்ட மோதுங்க. அவனை எதிர்க்க ஒருவரும் இல்லை. எங்க எதிர்ச்சியாக போன தாவீது, தன் சகோதரனை பார்க்க போன தாவீது, நான் அவனை எதிர்க்கிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. அவன் சகோதரன் பார்த்து சொல்றான், பாவி, அவன் எவ்வளவு பெருசா இருக்கிறான், நீ அவன்கிட்ட போய் சண்டை போட்டு சாக போறியான்னு சொல்லிட்டு தாவீது கேட்கிறான். அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் சிங்கத்தை அடித்தவன். அல்லேலூயா. சிங்கத்தையே நான் அடித்தவன் ஆச்சே, இவன் என்கிட்ட ஏமாத்துறோம் சொல்லிட்டு கோலியாத்தை சொல்றான். அல்லேலூயா. அவன் சொன்ன மாதிரி இவனுக்கும் அந்த பாதுகாப்பான உடையை உடுக்கிறார்கள். யாருக்கு? தாவீதுக்கு உடை உடுத்தி அந்த செப்பல்லாம் போட்டு அனுப்புறாங்க. அவன் நடந்து பார்க்கறான், அவனுக்கு சரிப்பட்டு வரல, எல்லாத்தையும் கழட்டி போட்டு, அல்லேலூயா, சர்வசாதாரணமா போய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் சொல்றதுங்க? தாவீது சொல்றார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அவருடைய உதவி எனக்கு எப்போதுமே இருக்கும். இந்த வார்த்தை சொன்னபோது அவன் கையில ஒரே ஒரு கவன்னா அந்த புண்டிகளும் சொல்றாங்க, அதுவும் கையில கூழாங்கலும் எடுத்துக்கொண்டு நேரடியாக கோலியாத்தை ஒரே ஒரு கல்லை எடுத்து மாத்திரம் சரியாக குறிப்பார்த்து அவன் நெற்றியிலே அவன் சொல்லுகிறான். கலைஞர் தேவனை மேம்படுத்துவோமா? சாதாரண கோலியாத்தை சாதாரண அடித்து வீழ்த்தவே முடியாது. அவனை எல்லாம் கவச கொண்டதெல்லாம் போட்டுக்கிறான், ஒன்னும் தாக்க முடியாது அவனை. அப்பேற்பட்ட கோலியாத்தை ஒரே ஒரு கல்ல, அல்லேலூயா, அடித்து அந்த சிரசிலே பட்டு அவன் அப்படியே விழுகிறான். அவன் ஆங்காரமாய் குரல் கொடுத்தான், எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை கோலியாத்தை வீழ்த்தி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர், சாமுவேலுக்கு உதவி செய்த கர்த்தர், அல்லேலூயா, உனக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனி வரும் காலங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தை தான் அல்லேலூயா வாக்குத்தத்த வார்த்தை. அல்லேலூயா.
இந்த வார்த்தை தான் வாக்குத்தத்தமான வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாகிய உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துமா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படி அல்லேலூயா இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அல்லேலூயா எனக்கு விரோதமாக தோன்றுகிறவன் மீது இருக்கிறது. அல்லேலூயா. லேவியராகமம் 26:7 வாசிப்போம். லேவியராகமம் 26:7 உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்லேலூயா. யாரு? உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அவர் எப்படி பிரியப்படுறாரோ அப்படி நாம் இருக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், விக்கிரகங்கள், கோட்டைகள், சிலை வழிபாடு, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற போது உனக்கு எந்த விதத்திலும் அவர் உதவியாகவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. உனக்கு புறம்பாகவே தான் இருப்பார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிற போது உன் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, பட்டயத்தால் நம்மை விழச் செய்வார். ஒன்று நாளாகமம் 17:10 உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை மேம்படுத்துவோமா. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. சத்துரு உன்னை எந்த விதத்திலும் தொடாதபடி, அல்லேலூயா, அவருடைய வார்த்தையானது உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். எந்த விதத்திலும் உன் எல்லையை சத்துரு மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது மேற்கொண்டாலும் நான் அதை விட மாட்டேன். கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அதை சங்கீதம் 27:6 வாசிப்போம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக, என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா. இப்படி வார்த்தை பாருங்க.
ஒரு அருமையான பாடலை இப்போ நான் கேட்க போகிறோம். பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பிரைஸ் எல்லாம் ஆமென். தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா, என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, என் சொந்தம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. தாய்த்தன் பாடல்கள் வந்தால் நான் உன்னை வரவேனோ என்று சொன்ன தேவாதி தேவன் உதவி நமக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கற்பனைகளில் அது வேறு வார்த்தையில் நாம் கைக்கொள்ள வேண்டும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, யானை சொன்னது போல என்றும் காப்பவரே, என்னப்பனே என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உன் வாய்மொழியானே சொன்னது போல என்றும் காப்பவரே, உன் வாய்மொழியானே சொன்னது போல என்றும் காப்பவரே. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்ற வார்த்தையின்படி. ஆமென். உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவர் எனக்காய் யுத்தம் செய்கிறீர். என்னப்பனே என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே. உமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவர் எனக்காய் யுத்தம் செய்கின்றீர். வாய்க்காதே போகும் என்றவர் எனக்காய் யுத்தம் செய்கின்றீர். என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. ஆமென். அல்லேலூயா. உமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. முதல் வார்த்தை, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:1-7. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும்.
அதற்கு அவன், ம். நான் வருகிறேன் என்று சொல்லி ம். அவர்களோட கூட போனான். ம். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபொழுது மரங்களை வெட்டினார்கள். ம். ஒருவன் ம். ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் ம். கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி தண்ணீரில் விழுந்தது. விழுந்தது. ம். அவன், ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். என்று கூவினார். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது அது என்று எங்கே கேட்டார். விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை அவன் அந்த இடத்தை காண்பித்த ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இழந்ததை திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசனுடைய இந்த வார்த்தை, அல்லேலூயா, 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற, நீங்க போங்க, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறார். கூட போகிற நேரத்தில் அங்கே மரத்தை வெட்டும் பொழுது அந்த கோடாரியானது தண்ணியில விழுகிறது. தண்ணியில விழுந்தது மாத்திரமல்ல, அப்போ அவன் தண்ணியில விழுந்தது, ஐயோ இது வந்து இரவலாக வாங்கப்பட்டது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கலாய்த்து, அல்லேலூயா, அப்படி கேட்கிற பொழுது, அல்லேலூயா, அப்ப எலிசா சொல்றாரு, எந்த இடத்துல விழுந்தது, எந்த இடத்துல இழந்து போன, அல்லேலூயா, அதை என்கிட்ட காண்பி. அல்லேலூயா. அந்த இடத்தை காண்பித்த உடனே ஒரு கோடாரி எடுத்து அவன் ஒரு கொம்பை வெட்டி போடு, கொம்பை வெட்டி போடுறான். அப்போது உள்ளே இருந்த அந்த, அல்லேலூயா, அந்த கோடாரியானது அந்த கொம்பில் வந்து அதன் பிறகு அவன் கரங்களில் எடுத்துக்கொண்டான். கரங்களை தனி தேவனை மேம்படுத்துவோமா? இழந்து போனதை தேவன் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி வாழ்க்கையிலே ரூத்து, அல்லேலூயா, தன் வாழ்க்கையிலே இழந்து போனான், தன் கணவனை இழந்து போனார். ஆனாலும் மீண்டும் அவளுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அவள் மாமியார் மூலமாகவே அந்த இழந்து போனதை அவள் மீண்டும் பெறுகிறார். அல்லேலூயா. தாவீது இழந்து போனது கிருபையை மீண்டும் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிறது. தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்தது எவைகளோ அவைகளை நாம் முன்னிறுத்தி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா, மன்றாட்டியுடைய சமூகத்திலே நீ வைக்கிற பொழுது, நீ இழந்ததெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனா நீ மறந்திருப்ப. அல்லேலூயா. நீ எவைகளை இழந்தாயோ அவைகள் உனக்கு திரும்ப கிடைக்க தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சகையும் பாருங்க, அல்லேலூயா, ஆண்டவரை எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடிக்கொண்டு அவரை காண வேண்டும் என்று சொல்லி காண்டத்தின் மரத்திலே ஏறி அமர்ந்த பின்பு, அல்லேலூயா, அவன் கீழே இருந்தா நம்மளால பார்க்க முடியாதவரு அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வருகையை பார்க்கிறான். அவன் மேல இருக்கிறது யாரும் பார்க்கல. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று அவனை உற்று நோக்கி பார்த்து, சகைவே இறங்கி வா, அல்லேலூயா, என்று வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அவன், நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. சாதாரண பேரு, நம்ம பேர் யாருக்கும் தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து அண்ணாந்து பார்க்கிற போது அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இதுக்கு முன்பாக ஜனங்க அவனை பார்க்கல, கீழ் நடக்கும்போது தான் பார்ப்பாங்க. ஆனால் அவன் உச்சியிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்தபடினான். அல்லேலூயா. அவன் சகைவே இறங்கி வா. உடனே அவனுக்கு ரட்சிப்பு. அவன் இறங்கி வந்தான். ஐயா, நான் இந்த மக்களிடத்திலே நான் ஏதாவது தவறாக வாங்கி இருந்தது உண்டானால் அதை நான் நாளத்தனையாக கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு இறங்கும் பொழுதே தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தவனாய், தன் மனதிலே எல்லாவற்றும் இருக்கிற பாரங்களை இறக்கினவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் அர்ப்பணிக்கிற போது, அல்லேலூயா, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? இழந்ததை அவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30
காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 31 தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? அமைதியக்கிரிய அந்த சிக்லாக்கில் உள்ள ஜனங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டது. தாவீதுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரையும் பிடித்துக் கொண்டு ஒருவரையும் சாகடிக்காதபடிக்கு அவர்களை அப்படியே அழித்துக் கொண்டு போகிறார். இவர்களெல்லாம் இழந்த அல்லேலூயா தாவீது வந்து பார்க்கிறான், என்ன இப்படி நடக்குது? அல்லேலூயா, இப்படி நடக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் கலங்கி நிற்கிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். நான் யாரிடத்தில் சொல்வேன்? அல்லேலூயா, கர்த்தருடைய உதவி அவனுக்கு இருந்தபடியினால் அல்லேலூயா மீண்டும் அந்த ஜனங்களை எல்லாரையும் மீண்டும் திரும்ப பெறுகிறான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுகிற ஒரு வாய்ப்பை பெறுகிறான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? அப்படி இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுகிற ஒரு வாய்ப்பை அவன் பெறுகிற ஒரு உனக்கும் எனக்கும் தேவன் நிச்சயமாய் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நாம் வரோம். அல்லேலூயா, சமாதானத்துக்காக வரும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? சங்கீதம் 23:11 29:11 சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா வந்திருக்கிற நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் சமாதானத்தை கொடுப்பவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இப்படி சமாதான பிரபுவாகிய ஆண்டவரை நாம் எவ்விதமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தைகளில் நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது அல்லேலூயா அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 85:8 வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? சகோதரருக்கும் அல்லேலூயா தம்முடைய ஜனங்களுக்கும் அவர் சமாதானம் கூறுவார். மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக, கெட்டு போன வழியில் செல்லாதிருப்பார்களாக. மதிக்கேட்டுக்கு அல்லேலூயா மதிக்கெட்டு போகாதபடிக்கு அல்லேலூயா அறிவு கெட்டு போகாதபடிக்கு வழியிலே நடப்பார்களாக அவருக்கு சமாதானத்தை கூறுவேன் என்ற கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? சங்கீதம் 119 165 வாசிப்போம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு.
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கடைசியான வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கிற போது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. அது எந்தவித மாறுதலும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு. அதை நாம் நேசித்து நாம் வாசிக்கிற போது, ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு பார்க்க போறேன். ஹல்லேலூயா. இந்த சைடில் பைபிள் வச்சிருக்கிறேன், இந்த சைடில் 15 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், எதை எடுப்பீங்க? பணம் இல்லைன்னா ஒருத்தர் உங்களை மதிக்க மாட்டானே. பணம் இல்லைன்னா யாரும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டானே. பணம் இருந்தா தானே உன்னை வந்து வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் கேட்டேன், ஐயா அந்த பணத்தை எடுத்து அதுல பைபிள் வாங்கி எல்லாரும் கொடுப்பேன் அப்படின்னா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து. கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானத்திற்குள் அவராக பிரவேசிப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பாடலை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் தினம் தேடினான் உம்மை கண்டறிவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினான் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினான் உம்மை கண்டறிவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினான் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவே, துதிக்கு பாத்திரரே தூயாவே, ஆராதனைக்கும் தேவனே சொல்லுவரே, ஆராதனைக்குரியவரே சொல்லுவரே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டறிவார்கள் தேவா. இரவொன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. இரவொன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. இருளினை நீக்கும் வெளிச்சமும் நீரே, இணையில்லா பேரொழியே. இரக்கத்தை தேடி ஜெபித்திடுவோர்க்கு குறைவில்லாவும் கிருபையே, குறைவில்லாவும் கிருபையே. அதிகாலையில் தினம் தேடினான் உம்மை கண்டறிவார்கள் தேவா.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலனை எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் பல்லவி உம்மை சூழுமே. பல்லவி உம்மை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டறிவார்கள் தேவா. நாளை வரையும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். பிதாவிடத்தில் ஒருவர் வரான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வழியிலே நீ நடத்திடுவதை தேடு. சத்திய வேத வார்த்தைகள் கேட்டு சாட்சியாய் நடமாடு. நித்திய ஜீவ வழியிலே நீ நடந்திடுவதை தேடு. சத்திய வேத வார்த்தைகள் கேட்டு சாட்சியாய் நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியும் தேவனின் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையா முடிசூடு. மகனே நன்மையா முடிசூடு. அதிகாலையில் தினம் தேடினான் கண்களிவார்கள் தீவா. ஆராதனையில் துதிப்பாடினான் சுகமடைந்திடுவார்கள் தீவா. துதிக்கு பாத்திரரே தூயாவே. துதிக்கு பாத்திரரே தூயாவே. ஆராதனைக்கும் தேவன் இயேசுவரே. ஆராதனைக்குரியவர் இயேசுவரே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டறிவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினாள் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அமைதியாட்டீங்க. கண்ணில் தட்டி தேவனை மயக்கிட்டுவோம். முதலாவதான வார்த்தை, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அல்லேலூயா எபேனேசராகிய இருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் நமக்கு உதவி செய்கிறவராக. கரங்களை தட்டி தேவனை வைக்கிறோமா? அப்படி எந்திரிச்சு நிற்போமா? நிறைவு செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமமே உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் யாவருக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஒவ்வொருவருமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் கற்பனைகளை கை கொண்டு
அதன்படி நடக்கிற போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் உதவி செய்ய வருவராக இருக்கிறார். நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கதை போகும். அல்லேலூயா. அப்படி இருந்த ஆண்டவர் இழந்தவைகள் எல்லாம் நமக்கு மீண்டுமாக தருகிறவராக இருக்கிறார். சமாதானத்தை நமக்கு அவர் கொடுத்தவராக இருக்கிறார். திருச்சபைக்கு வந்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். மகா இரக்கமும் கிருபையும் தயவுடன் அந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த புத்தாண்டிலே மக்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் அன்போடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேத வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீ பிரகாசிக்க செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வந்திருந்த ஒவ்வொருவரும் ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையில வார்த்தைகளிலே பலப்பட்டார்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தைப்படி விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உடைய தந்தையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி வெளியாக்குகிறோம். சபை மக்களையும் ஆண்டவரே இன்னும் வராத பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வாத கரங்கள் ஒவ்வொரு மீது இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவின் தயவின் கரங்கள் ஒவ்வொரு மீது இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த கிருபையின் கரங்கள் ஒவ்வொரு மீது இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வல்லமையின் வார்த்தைகள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென்.